الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் அல்-ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற கிதாபில் 26வது ஹதீஸை நாங்கள் வந்தடைந்துள்ளோம். வலில்லாஹில் ஹம்த். இன்று நாங்கள் படிக்க போகின்ற ஹதீஸ் எது சம்பந்தப்பட்டதென்றால், பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையின் சிறுநீர் சுத்தமா அசுத்தமா, அது எவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஹதீஸை நாங்கள் இன்று படிப்போம். وعن أبي السمح رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم يغسل من بول الجارية ويرش من بول الغلام أخرجه أبو داود والنسائي وصححه الحاكم. இந்த ஹதீஸ் அபு சம்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அபு தாவூத், நசாயி அறிவித்திருக்கிறார்கள். இதில் இப்னு மாஜாவும் ரிவாயத் செய்திருக்கிறார்கள், ஆனால் இங்கே விடுபட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அவர்கள் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்றால், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸலு மின் பௌலில் ஜாரியா, பால் குடிக்கும் பெண் குழந்தையின் சிறுநீரை கழுகப்பட வேண்டும். வயுரஷு மின் பௌலில் குலாம், ஆண் குழந்தையின் சிறுநீரை தண்ணீரை அதன் மீது தெளிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு சம்ஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த அபு சம்ஹ் என்கின்ற சஹாபி, அவரை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. சில ஹதீஸிலே ஹாதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹாதிமாக இருந்தார்கள், ஒரு சேவகராக இருந்தார்கள் என்று ஒரு சில தகவல் காணப்படுகிறது. அப்போ அபு சம்ஹ் என்றால் அது ஒரு குனியாவுடைய வடிவத்தில் இருக்கிறதுனால அவருடைய பேர் என்ன என்று சிலாக்கள் இயாத் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் மாலிக் என்று சொல்கிறார்கள், சிலர் அவருடைய பேர் அபூதர் என்று சொல்கிறார்கள். இப்படி பல மாதிரியும் சொல்லப்படுகிறது. அவர் ரசூலுல்லாஹ்விலிருந்து இந்த ஒரே ஒரு ஹதீஸை தான் அறிவித்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்தும் ஒரே ஒரு அறிவிப்பாளர் தான் எடுத்திருக்கிறார். அவர் தான் முஹில் இப்னு ஹலீஃபா என்று சொல்லக்கூடியவர். அப்போ இவருக்கு இதை தவிர வேறு ஹதீஸ் கிடையாது. சிலாக்கள் 2 ஹதீஸ் எங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது முஹத்திஸீன்கள் அந்த ஒரு ஹதீஸை உடைச்சி ஒரு பாடத்திலையும் இன்னொரு ஹதீஸை உடைச்சி இன்னொரு பாடத்திலையும் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஹதீஸ் தான். அவருக்கு ஒரு ஹதீஸ் தான் இருக்கிறது. அவர்கிட்ட அறிவித்த மாணவரும் ஒரே ஒரு ஆள் தான், முஹில் இப்னு ஹலீஃபா. அபூ ஸரா சொல்றாங்க, லா ஆரிஃப் இஸ்மஹு, அவர் இஸ்மு எனக்கு தெரியாது, வலா ஆரிஃப் லஹு கைர ஹதீஸின் வாஹித், அவருக்கு ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்கின்றது. இவர் எப்போ மௌத்தானாரு என்கிற தகவல்கள் ஒன்றுமே தெரியாது. அஹ்லுல் கூஃபாக்கள் தான் அவர்கிட்ட ஹதீஸ் எடுத்து சொல்கிறாங்க சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இவரை பற்றிய தகவல்கள் இல்லை, இந்த ஹதீஸில் மட்டும்தான் காணப்படுகிறார். இந்த ஹதீஸு சஹீஹ் என்றால் இந்த அபு சம்ஹ்ங்கிற ஒரு சஹாபி இருக்காருன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொன்னால் அபு சம்ஹ்ங்கிற சஹாபி இல்லை என்று வந்துடும். இதனால் அவரை நோக்கி போகக்கூடிய அறிவிப்பாளர்கள் சஹீஹ் இல்லைங்கிறதுனால அபு சம்ஹ்ங்கிறால் ஒரு அப்படி ஒரு சஹாபி இருக்கலைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இல்லைன்னா ஒரு சஹாபியை நாங்கள் சஹாபின்னு சொல்கிறது இருந்தால் அவரை நோக்கி, அவர் அறிவிக்கின்ற ஹதீஸ் இதை நோக்கி என்ன அறிக்கவும், சஹீஹ் ஊர்ஜிதமானதாக இருக்கவும். அப்படி இல்லாமல் இருந்தால் எடுக்கல. ஆனால் ஓரொரு ஹதீஸில் இடைகளை சொல்லப்பட்டால், இன்னும் இந்த சஹாபி வந்தார், அல்லது இன்னொரு சம்பவத்தில், அல்லது பைஅத் ரிதுவான்ல கலந்து கொண்டார், அல்லது அந்த கஸ்வத்தில் கலந்து கொண்டார்னு பேர் வந்தால் அவர் சஹாபி, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் எதிலுமே கூறப்படாமல் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு மாணவர் தான் எடுக்கிறாரு, அவருக்கு வேறு ஹதீஸ்களும் கிடையாது, அந்த ஹதீஸின் சஹீஹ் இல்லை என்று வந்தால் அவர் சஹாபி இல்லை, சஹீஹ் என்று வந்தால் சஹாபி என்பவர். அப்போ இந்த ஹதீஸில் காணப்படுறது அல் ஜாரியா என்றால் பெண் குழந்தை. இங்கே ஜாரியாண்டா பெண்ணுக்கு 4 வயசு பிள்ளைக்கும் ஜாரியான்னு சொல்லுவாங்க.
15 வயசு பிள்ளை. இங்கே வந்து ரதியா பால் குடிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. அப்போ நாங்கள் தூக்கி வச்சு கொண்டிருந்தோம் ஒரு பெண் குழந்தைய, பால் குடிக்கிற குழந்தை. அது என்ன செய்யும் என்றால், அது சிறுநீர் கழித்திடும் என்றால் அது நாங்கள் உடம்புல பட்டால் கழுக்கணும். ஒயுரஷும் இன் பவுலில் குலாம், அந்த பால் குடிக்கிற குழந்தை என்னையாக இருந்தால், ஆணாக இருந்தால் அது கழுக தேவையில்லை, தண்ணியை என்ன தொளித்தால் என்ன போதுமானது, அந்த இப்போ தண்ணியை தொளித்தால் போதுமானது என்று சொல்லி ஹதீஸில் சொல்லப்படுது. அப்போ இந்த ஹதீஸில் யுரஷ் என்று வருது, ஒரு விதத்தில் யுன்வாஹ் என்று வருது. யுன்வாஹ் என்றாலும் எல்லா அந்த எந்த பகுதியில் யூரின் பட்டதோ அந்த பகுதியில் தண்ணியை போடுறது, தண்ணியை முழுமையாக வந்துடுவது. ஆனால் தண்ணி இறங்காது, இறங்குனா அது கழுகுனு வந்துடும். தண்ணியை நீங்கள் ஒரு புடவையில் யூரின் பட்டுட்டு அல்லது சிறுநீர் பட்டுன்னு சொன்னால், அல்லது இங்கே தண்ணியை தெளிச்சிங்க அல்லது தண்ணியை போட்டிங்க, அந்த இடத்துல பட்டுச்சு, நீங்கள் என்ன செய்யலை, அந்த தண்ணி அதுலேருந்து இறங்கி கீழே விழலை என்றால் அது கழுகுறன்னு சொல்லலை. அதை ரஷ் தண்ணியை தெளித்தல் அல்லது யுன்வாஹ் சில ரிவாயத்தில் வர மாதிரி. அப்போ இந்த ஹதீஸுக்கு சில அபுதாவுல வரக்கூட கொஞ்சம் தஃப்சீலோட வருகிறது. அபு சம்ஹ் என்பவர் சொல்கிறார், அவர் சஹாபி, குந்து அஹ்திமுன் நபியை சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அவருக்கு நான் சேவையாளனாக இருந்தேன். ஃபகான இதா அராதா யக்தஸில, அவர் குளிக்கவும் என்று விரும்பினால், கால வல்லினி கஃபாக், நீங்கள் பிடரிய காட்டி திரும்பி நில்லுங்க, அதாவது நான் குளிக்க போகிறேன், நீங்கள் பிடரிய காட்டி நில்லுங்க. ஃபவ்வல்லிஹி அல்லது ஃபவ்வல்லியஹு கஃபாய, நான் என்ன செய்வேன், நான் எனது பிடரியை அவங்களுக்கு பின்னுக்காக்கி அஸ்துருஹு பிஹி, நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு அவங்களோட பிடரியை கொண்டு நான் மறைச்சு கொண்டு இருப்பேன். அப்பொழுது ஃபஊத்திய பி ஹசன் அவ் ஹுசைன், இது ரெண்டாவது ஹதீஸ். முதலாவது ஹதீஸ் அந்த குளிக்கக்குள்ள அப்போ என்ன செய்யக்கூட, ஒரு ஆள் குளிக்கக்குள்ள ஒரு ஆள் பார்த்து கொண்டு இருக்கப்பட, மற்ற பக்கம் திரும்பி இருக்கணும், அதோட சட்டம், அது முடிச்சு. பிறகு அடுத்த அந்த ஹதீஸ் இன்னொரு சொன்ன ஹசனோ அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள கொண்டு வராங்க. அவங்க சின்ன பிள்ளை தானே நேரம். ஃபபால அலா சத்ரிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சில் என்ன செய்தாரு, சிறுநீர் கழித்து விட்டார். ஃபஜிது அக்ஸிலுஹு, நான் போய் நெஞ்சனதை கழுக ஆரம்பித்தேன் ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூஸலு மின் பவுலில் ஜாரியா, பெண் குழந்தையாக இருந்தால் கழுகப்பட வேணும். வயுரஷு மின் பவுலில் குலாம், ஆண் குழந்தையாக இருந்தால் அது நீர் தெளிக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நசாயிலையும் இந்த ஹதீஸ் காணப்படுகிறது, இப்னு மாஜாவுலையும் இந்த ஹதீஸ் காணப்படுகிறது. அப்போ இந்த ஹதீஸை இப்னு ஹுஸைமா, ஹாக்கிம் போன்றவர்கள் என்ன சஹீஹாக்கினதாக சஹீஹாக்கியிருக்கிறார்கள். இமாம் புகாரியும் இந்த ஹதீஸும் ஹசனுன் என்று சொன்னதாக இமாம் பைஹகி அவர்கள் தங்களுடைய கிதாபில் சொல்கிறாங்க. அதே போல் இப்னுல் முலக்கினும் பத்ருல் முனீரில் ஹதீஸ் அபி சம்ஹ் ஹதீஸுன் ஹசன். பொதுவாக இமாம் புகாரி ஒரு ஹதீதுன் ஹசன்னு சொல்கிறது பெரும்பாலும் இமாம் திர்மிதி தான் அவங்களோட ஜாமியா திர்மிதியில் அல்லது இலல் கபீரில் சொல்லுவாங்க. சால்து முஹம்மதன் ஐ முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரியை நான் கேட்டேன், அவர் ஹதீதுன் ஹசன் சொன்னார், லைஃப்னு சொன்னார், கைரு மஹபுன்னு என்று இமாம் திர்மிதி அவங்க தங்களுடைய ஜாமியாவில் அதாவது சுனனில் சொல்லுவாங்க, அல்லது இலலுல் கபீர் என்று கிதாபி. ஆனால் ரெண்டுலையும் தேடி பார்த்தேன் நம்படல, ஒரு வேளை என்ன அந்த இலலுல் கபீர் உள்ளதில் விழுந்திருக்கலாம். அதே போல் இப்னு சக்கனும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை சஹீஹாக்கி கிடையாது. இப்னு ஹஜரும் முவாஃபகத்துல் ஹுபருல் ஹபர் என்கிற அந்த கிதாபில் ஃபி தஹ்ரீஜி அஹாதீதி அல் முக்தசர், இப்னுல் ஹாஜிப் எழுதின அந்த உசூல் ஃபிக்ஹ் கிதாப் ஒன்று முக்தசர் உண்டு, அதில் வர ஹதீஸ் எல்லாம் தஹ்ரீஜ் பண்ணியிருக்கார் இமாம் இப்னு ஹஜர். முவாஃபகத்துல் ஹுபருல் ஹபர் உண்டு. அல் ஹுபுரண்டா ஒன்று அறிகிறது, ஹபரண்டா செய்தி. அப்போ அவர் அறிவு வந்துக்கிட்டு கேள்விப்பட்ட செய்தி கூட உடன்படுது அந்த கருத்து. ஆனால் ஷாஃபியும் அஞ்சு ஹதீஸை லைஃப் ஆக்கிக்கிறாங்க. இமாம் புகாரி முஸ்லிமும் இந்த ஹதீஸை அவங்களோட கருந்தத்தில் கொண்டு வரல. வஹு அஸ்லும் ஃபில் பாப், இந்த பாபில் அடிப்படையான ஹதீஸ், அவங்க அந்த அடிப்படையான ஹதீஸாக இருந்தும் என்ன செய்யலை, அவங்க புகாரி முஸ்லிம் கொண்டு வரல. அப்போ மூணு பேர் லைஃப் ஆக்குறாங்க. இமாம் முஸ்லிம் இமாம் ஷாஃபி அவங்க அதை ஹதீஸை லைஃப் ஆக்குறாங்க. ஏனென்றா அவங்க முசனி அவங்களுக்கு அந்த ஜாமிய கபீரில் சொல்லியிருக்கிறாங்க ஷாஃபி மஞ்சு வலாய தபையன் லீ ஃபி பௌலி ஸபீ வல் ஜாரியதி ஃபர்கும் மின சுன்னத் சாபிதா.
சஹியான ஹதீதுகள் அடிப்படையில் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இடையில வித்தியாசம் எனக்கு தென்படலை. அப்போ பின்ன சுன்ன சாபிதான்னு சொல்லியாங்களே, சஹிஹான சுன்னான்னு சொல்லி அப்போ அந்த ஹதீஸ் அவங்க லைஃப் ஆக்குறாங்களே என்று அர்த்தம். அடுத்து இமாம் புகாரியும் முஸ்லீமும் அவங்களோட கலந்து இந்த ஹதீஸை கொண்டு வரல. அப்போ இமாம் பைஹக்கி சொல்கிறாங்க அவங்க அதை கொண்டு வரல. வேறு ஹதீஸ் அந்த அந்த ஆண் குழந்தை சிறுநீர் கழித்தால் அதை தண்ணியை தெளித்தால் போதுமானது என்கிற ஹதீஸை புகாரி முஸ்லீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை தனி செய்ய கொண்டு வரல. அப்துல் ஹக் அல் இஷ்பீலி அவங்களுக்கு அஹ்காம் உஸ்ஸுக்ரா, அல் அஹ்காம் உஸ்ஸுக்ரா உஸ்தா, அல் அஹ்காம் உல் குப்ரான்னு சொல்லி 3 கிதாபு ஹதீஸ் அல் அஹ்காமில் எழுதியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஆரம்ப முஹாதராவில் அல் முஅல்லஃபாத் ஃபி ஹதீஸ் அல் அஹ்காம் அதில் வந்த நூற்களை பற்றி சொல்லும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். அப்துல் ஹக் அல் இஷ்பீலி அந்தலுஸில் பக்கம் உள்ளாக்கள் அவர் இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் யஹ்யா இப்னு வலீதுங்கிறவர் அவர் மஜ்ஹூல். அதை இப்னு அபி ஹாத்திம் அவர் கிதாபில் கொண்டு வந்து அதை நல்ல மண்ணும் சொல்லவில்லை, மோசமான சொல்ல, வேறு யாரும் என்ன செய்யலை அவங்கள சொல்ல. நசாயி மட்டும் லாபா சபி என்று சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இப்னு ஹிப்பானும் அவர் சிகாத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த யஹ்யா இப்னு வலீதை தௌசீக் பண்ணாக்கள் 2 பேர், ஒன்று நசாயி, அடுத்து இப்னு ஹிப்பான். இப்னு ஹிப்பானுடைய விஷயம் மஅரூஃப், வஹுவ யுவஸ்ஸிகுல் மஜாஹில், அறியப்படாதாக்களை அவர் என்ன செய்கிறவர் தௌசீக் பண்ணுறார். அடுத்தது நசாயும் சில நேரங்களில் அவர் முத்தஷத்திதாக இருந்தாலும் அந்த ஹுக்கும் ஹதீஸ்களில், ஆனால் ரிஜால்களில் வரக்குள்ள அவர் என்ன செய்வார் அந்த சில அந்த அதில் கொஞ்சமாக அவங்களுக்கு தசாகுல் என்று இருக்குது. அப்போ எனவே இந்த ஹதீஸ் வந்து யஹ்யா இப்னுல் வலீத் அல் முஸையர்ங்கிறவர் மஜ்ஹூல்ங்கிறதுனால ஹதீஸ் லைஃப் ஆகுது. ஆனால் நசாயுடைய தௌசீக்கு நான் எடுக்க போகிறேன், இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ் எடுக்க போகிறேன், அப்போ அவர்கிட்ட அந்த ஹதீஸ் என்ன சஹீஹ் என்று வருமாறு. ஆனால் உண்மையில் அது அப்படியே அதை எடுக்கல. சரி, இப்போ இந்த ஹதீஸில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து அப்போ ஆண் குழந்தைக்கு தண்ணியை தெளித்தால் போதுமானது, பெண் குழந்தையாக இருந்தால் கழுகும். இன்னும் சில ஹதீஸ்களில் வரக்குள்ள அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தை வந்து என்ன செய்யணும், அந்த ஆண் குழந்தை வந்து பாலை தவிர வேறு எதையும் உணவு உட்கொள்ளாத ஒரு ஆளாக இருக்க வேண்டும். அதாவது அடிப்படை சாப்பாடு தாயுடைய பாலை மட்டும் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையாக இருக்க வேண்டும். ஏனைய சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டிருக்க கூடாது. அப்படி இருந்தால் அதையும் கழுகத்தான் வேணும் என்ற மாதிரி சில ஹதீதுகள் காணப்படுது. அதில் அலி இப்னு அபி தாலிப் அவங்க சொன்னதாக, அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவங்க சொன்னதாக வந்திருக்கிறது. அதை அபுதாவுதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. யுக்ஸலு மின் பவுலில் ஜாரியா வ யுன்தஹு மின் பவுலில் குலாம், பெண் குழந்தைக்கு கழுகப்படும், ஆண் குழந்தைக்கு தெளிக்கப்படும். மாலம் யத்அம், சாப்பாட்டை சாப்பிடாம இருக்கும் காலம் எல்லாம் என்று சொல்லி அந்த மாலம் யத்அம் என்கிற என்கிற அந்த ஜியாதாவோட அவர் சொல்றார். இந்த அலி இப்னு அபி தாலிப் நாங்கள் நேரப்பட பார்த்தது அபு சம்ஹுடைய ஹதீஸ். இது வந்துட்டு வேற சஹாபி அலி இப்னு அபி தாலிப் இப்போ அவங்களுடைய அந்த ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதுலையும் அலியுடைய கூற்றா அல்லது ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னதா என்கிற ஒரு சர்ச்சையும் இருக்குது. அதில் சயீத் இப்னு அபி அரூபத்தை வந்து மௌகூஃபாக அலியுடைய கருத்தாக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஹிஷாமுல் தஸ்துவாயி என்பவர் நினைஞ்சிருக்கிறாரு. அது ரசூலுல்லாஹ் அலி அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னேன் என்று சொன்னதாக என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் நாங்கள் யார் ஹதீஸை இதை மௌகூஃப் எடுக்கிறியா மர்ஃபூவை எடுக்கிறியா என்கிறதுல அறிஞர்கள் மத்தியில் என்ன ஒரு சர்ச்சை இருக்குது. இன்னொரு சர்ச்சையும் இருக்கிறது. என்னொன்று சிலாக்கள் முர்சலாக அலியை சொல்லாமலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முர்சலாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்போ இது அலி அவங்க அறிவிக்க சொந்த கருத்தாகவும் வந்திருக்குது, அலி அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் வந்திருக்குது. அதில் அந்த ஹதீஸில் அது முர்சலாகவும் ஒரு சர்ச்சை ஒன்று வந்திருக்குது. அதே போல் உம்மு சலமா அவங்களுடைய கருத்தாகவும் வந்திருக்குது.
அதில் ஹசனுல் பஸ்ரியுடைய தாயார் சொல்கிறாங்க, அன்னஹா அப்சரத் சலமா தசுப்புல் மா அலா பவுலில் குலாம். ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீரில் தண்ணியை என்ன செய்வார்கள், ஊற்றுவார்கள், தண்ணியை தெளிப்பார்கள். மாலம் தாம், அந்த பால் அல்லாத வேறு உணவை சாப்பிடாமல் இருக்கும் காரணம் இல்லை. ஃபைதா தாய்மக சலத்துகு, அப்படி ஒரு சாப்பிட்டா அதை கழுவி விடுவா. ஒக்கான தகசிலு பவுலி ஜாரியா, இது சலமாவுடைய கருத்து. அப்போ இந்த ஹதீஸ்லையும் பிரச்சனை இருக்குது. உம்முல் ஹசன் வந்துக்கிட்டு மஜ்ஹூலா, ஹசன் பஸ்ரியுடைய உம்மாவோட பேர் ஹைரா, அவன் வந்துக்கிட்டு மஜ்ஹூலா, அவை தௌசிக்கு ஒன்றும் மொத்தபரா ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு முதாபான் வந்து உம்முல் ஹசன் எப்படி சலமாட்டத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரி முஆதுபுன் ஹுபைஷ் என்கிற முஆதில் முஆதபுனு ஹுபைஷ் என்ற ஒரு பொம்பளை அதே மாதிரி வாயை செஞ்சுக்கிறாங்க. அந்த இஸ்னாதை பற்றி பைஹக்கி சொல்லும்போது ஹாதல் ஹதீது ஸஹீஹுன் அன் உம்மி சலமத்து மின் ஃபிஅலிஹா, அவட அந்த சொல்லில் சஹியானது. ஆனால் இது ஒரு காலமும் சஹியாக்காக்கையில். அதனால தஹபி இமாம் முஹத்தப் சுனனுல் கபீர் பைஹக்கியை இஃப்திசார் பண்ணிக்காங்க. அதில் சொல்லும்போது இஸ்னாதுன் முதுலிம் மௌகூஃபுன் அஸஹ். அது வந்து இந்த இதில் வந்து மர்ஃபுவா வந்து இந்த இஸ்னாதெல்லாம் என்ன மௌகூஃபெல்லாம் வந்ததெல்லாம் என்னது, அது என்ன, அது இருட்டானது சொன்னால் ஒரு 2-3 மஜ்ஹூலிங்க தொடர்ந்து வந்தால் அதுக்கு இஸ்னாதுன் முதுலிம் என்று சொல்லுவாங்க. அப்போ இதில் முஆதாங்கிறாள், அப்துல்லா இப்னு ஹாசிம்ங்கிறாள், கசீர் இப்னு கார், இவங்க எல்லாம் மஜ்ஹூலுங்கள். அதுவும் இல்லை ஃபுதைல் என்கிற அளிக்கிறார், அவர் சாஹிபு மனாக்கிகிறார். இமாம் புகாரி அவங்க முத்தாபா உள்ள ஒரு ஹதீஸை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம் அவருக்கு 3 ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் 1 ஷாஹிதாவும் முத்தாபா. அப்போ யாருமே என்ன செஞ்சில்லை, அந்த 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 ஃபுதைலுடைய ரிவாயத்தை அஸ்லாக இமாம் புகாரியோ முஸ்லீமும் கொண்டு வந்து இல்லை. அடுத்ததாக அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார் என்றால் பைஹக்கி, அப்போ அலியுடைய அவருடைய கருத்து இருக்குது. அப்போ மர்ஃபூ தான் லைஃப் என்று வச்சுக்கொள்வோம். பைஹக்கி சொல்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்று வைத்துக்கொள்வோம், என்றதை நாங்கள் லைஃப் என்று வச்சுக்கொள்வோம். அப்போ சலமாவுடைய தனிப்பட்ட கருத்தும் இருக்குது. அடுத்ததாக அலியுடைய கருத்தும் இருக்குது. எனவே நாங்கள் ரெண்டையும் வச்சு என்ன, அதுக்கு ஒரு ஹுக்முல் மர்ஃபூ, ஏனென்றால் ஒரு காயிதா ஒன்று இருக்குது. ஒரு சஹாபி ஒன்று ஒரு சொன்னால் செய்தால் அது இஜ்திஹாதுக்குரிய விஷயம் இல்லாவிட்டால் அதுக்கு ஹுக்முல் மர்ஃபூ, அந்த அடிப்படையில் அவருக்கு ஹுக்முல் மர்ஃபூன்னு சொல்றாரு. ஆனால் இது ஹுக்முல் இஜ்திஹாதுக்குரிய மஜால் உள்ள விஷயம். அவங்க சுத்தத்துக்காக வேண்டி கழிக்கலாம், கழுகுனா நல்ல மட்டும் கழிக்கலாம். அது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க என்று சொல்ல முடியாது. இனி இன்னொரு வாதம் உண்டு. பைஹக்கி ஒரு கிதாபில் ஹிலாஃபியாத்தில் சொல்றாரு. இப்போ சலமாவும் ஒரு சஹாபியா, அடுத்தது அலி இப்னு அபி தாலிப் ஒரு சஹாபியா. அவங்க 2 பேருக்கும் முரண்பட்ட எந்த சஹாபாக்களுடைய கருத்துமே இல்லை. எனவே அது வந்துட்டு என்ன லேச முகாலிப் என்று லேசலவு முகாலிப் என்று, அப்போ அதுக்கு ஒரு கூவா ஒன்று இருக்குது. ஒரு சஹாபி ஒரு கருத்து என்று சொல்லி அந்த கருத்துக்கு ஒரு சஹாபி யாராவது ஒரு எதிர்கருத்து சொல்லாமல் விட்டிருந்தால் அதுக்கு இஜ்மா இல்லை, ஆனால் அதுக்கு நோகம் மினல் கூவா இருக்குது. எனவே என்று சொல்லி இப்போ ஹஸ்மும் பைஹக்கியும் சொல்கிறாங்க. அது என்ன அது, ஆனால் அவங்க 2 பேரும் சொன்னதாக இஸ்னாது வந்து சஹீஹாக எடுக்க முடியாது. ஏன்னா அலி அவங்க சொன்ன விஷயத்திலையும் என்ன அதில் வந்து கத்தாதா இருக்கிறது, ஒரு அண்ணா இருக்குது, அதில் முர்சலா வந்து இருக்குது. முர்சல் தான் வந்து என்ன அசஹாவும் விளங்குது. அப்படின்னாவே ஹதீது லைவாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். சரி, அப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய சட்டம் என்ன? பெண் குழந்தை என்றால் கழுக வேண்டும் யூரினை, சிறுநீரை. ஆண் குழந்தையாக இருந்தால் தண்ணீரை தெளித்தால் போதுமாது. இப்படித்தான் இமாம் ஷாஃபியும் இமாம் அஹ்மதும் இந்த சட்டத்தை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் வர அந்த ஹுக்கும் முஸ்தம்பத்தை எடுக்கிறாங்க யாரு? இமாம் ஷாஃபியும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஆனால் ஒரு மனிதன் சிறுநீர் வந்து நஜிஸ். எந்த சிறுநீரில் சர்ச்சை வருது என்றால் இந்த பால் குடிக்கும் குழந்தையுடைய விஷயத்தில் தான் சர்ச்சை வருது. இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க, அந்த சிறு பிள்ளையோட சிறுநீர் வந்து நஜிஸ் இல்லைன்னு இல்லை,
அந்த நஜிஸ் தான். ஆனால் அதில் கழுகுறதுல கொஞ்சம் சலுகை கொடுக்கப்பட்டிருக்குது. அது லேஸ் தண்ணியை தெளித்தால், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் தண்ணியை தெளித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி தான் அல் ஹத்தாபி போன்றாக்கெல்லாம் சொல்கிறான். இப்பர் கேள்வி வருது, ஏன் இப்படி பிரிக்கும்? ஆண் குழந்தைக்கு தெளித்தால் போதுமானது, பெண் குழந்தைக்கு. அப்போ ஹதீஸில் சொல்லப்படல காரணம். அப்போ இமாம்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஆக்களும் இத்தியாசம் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதில் இமாம் ஷாஃபிமான்னு சொல்லியிருக்காங்களாம், ஆண் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர்லையும் களிமண்லேருந்து படைக்கப்பட்டால் அது சுத்தம். பெண் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முள்ளிலிருந்து படைக்கப்பட்ட, அப்போ அது இறைச்சிலிருந்து இதத்திலிருந்து, எனவே அது நஜீஸ் என்று சொல்லி சொன்னதாக இப்னு மாஜா அவங்களோட சுனனில் ஒரு இஸ்னாதோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய என்ன முதுகுந்தண்டிலிருந்து படைச்சாங்கிறதெல்லாம் அது ஊர்ஜிதமானது இல்லை. ஒரு முதுகந்தண்டிலிருந்து, அந்த முதுகந்தண்டு அந்த அந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து படைக்கப்பட்டாங்கன்றதுக்கு ஊர்ஜிதமான ஆதாரங்கள் இல்லை. அடுத்ததாக இப்படி ஷாஃபிமான் சொன்னதாங்க, ஷாஃபி மதுஹப் காராக்களுக்கே தெரியாது, அவங்களோட மொத்தமதான கிதாபுகள் ஒன்றுமே இல்லை. இது இடையில் உள்ள ஒரு ஆள் அபுல் யமான் என்று சொல்லி மிஸ்ரி ஒன்று, இப்படி நான் ஷாஃபி இமாம்கிட்ட கேட்டேன்னா அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாரு. ஆனால் ஷாஃபி மதுஹப் கிதாபுகள் கிடையாது. அடுத்தது அபுல் யமானுங்கிறது, அது அபு லுக்மானுங்கிறது ரெண்டு தான் அடிப்படை பேர். அது தஸ்ஹீஃபாக மாற்றப்பட்டு வந்திருக்குது. அபு லுக்மானுங்கிறால் லைஃப் என்று சொல்லி, எருவில் முன்கராத் அனிசிகாத் என்று சொல்லி ஹத்தீபுல் பகதாதி தாரிக் பகதாதி சொல்கிறாங்க. எனவே அதனால தான் இப்னுல் முலக்கின் சொல்கிறாரு, இது கரீப், இப்படி ஷாஃபி இமாம் சொன்னதாக என்ன வந்தது கரீப் என்று. அதனால இது நாங்கள் ஷாஃபி இமாம் சொன்னதாக இந்த கருத்தை எடுக்க முடியாது. இன்னும் ரெண்டாவது காரணம் சொல்கிறாங்க, எல்லாரும் ஆம்பளை பிள்ளையில தான் கொஞ்சம் என்ன அன்பு கூட, ஒரு எனவே தான் அவங்க அடிக்கடி தூக்கிட்டு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு போவாங்க. அப்போ அதனால் அடிக்கடி யூரின் போகும். அப்போ அதை நாங்கள் கழுகுறேன்னு போட்டால் கஷ்டமாக இருக்கும். எனவே தண்ணியை தெளித்தா போதுமானது என்று சொல்லப்பட்டது. அப்போ காரணம் சொல்கிறாங்க, அப்போ அதிகமான தவுமு பிஹில் பல்வா, அதிகமாக அந்த சின்ன ஆம்பளை குழந்தை தான் தூக்கப்படுது, பெண்களை இவங்களே தூக்கி கொண்டு போகிறதில்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க யோசித்து சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை ஆம்பளை பிள்ளை யூரின் கழிச்சா என்ன ஒரு இடத்துல வராது, பல இடத்துலையும் போகும். அப்போ எல்லா இடத்தையும் போனது கழுகை இல்லாது. அப்போ அதுக்கு லேசிக்காக வேண்டி என்ன தண்ணியை தெளிச்சா போகும்னு சொன்னேன். ஆனால் பெண் குழந்தைகள் இது ஒரே இடத்திலே என்ன போகும் என்று சொல்லி அது ஒரு கருத்து. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை பெண்ணுடைய சிறுநீர் ஆணுடைய விட நாத்தம் கூட, வாடகை கூட அவங்க காரணங்களை சொல்கிறாங்க. ஆண்டுக்கு உஷ்ணம் உடம்புல கூட பெண்ணுடைய ருத்தூபா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க காரணங்களை சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை, யார் ஆணுடைய தண்ணி மாதிரி, பெண்ணுடைய இது மஞ்சள் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் என்று அப்படி சொல்கிறாங்க. இன்னும் பல பேர் அந்த யூரின் ருத்தூபத்துல் ஃபர்ஜ், அந்த ஃபர்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை கடந்து வருது, அது நஜிஸு என்று ஒரு கதையை சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நஜிஸுமே இல்லை, ருத்தூபத்துல் ஃபர்ஜுங்கிறது அது இயற்கையாக பெண்களுக்குரிய அந்த உள்ள ஃபராசாத்து ஆக்களுக்கு கூட குறைய இருக்கும், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நவீன காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாண்ட, இதை அவர் விஞ்ஞான துறையில் உள்ளால் அவர் ஆய்வு பண்ணுறார். ஆய்வு பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஹதீஸை சஹீஹ் என்று எடுத்து, அவர் மார்க்கத்தோடு சொல்லப்பட்டால் இல்லை, அவர் ஒரு விஞ்ஞான ஆய்வு ஒன்றை செஞ்சு அவர் சொல்கிறாரு, ரெண்டு பேருடைய ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஆண் பெண்ணுடைய அந்த உடற்கூறுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, பெண் குழந்தையில் இருக்கிற அந்த சிறுநீர் குழாய் சின்னது, ஆணுடைய சிறுநீர் குழாயை விட சின்னது. அப்போ சின்னதாக இருந்தால் அவருக்கு பாக்டீரியாக்கள் குவிஞ்ச உடனே அப்போ அதனால தான் அது கழுகப்படுகிறது. அடுத்தது ஆண் குழந்தைக்கு புரோஸ்டாத்தா இருக்கிறதுனால, புரோஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த அந்த இந்திரியத்தை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு துணையாக இருக்கிற ஒரு சாமான். அப்போ அது ஆணில் இருக்கிறதுனால அந்த
அந்த புரோஸ்டேட்டுடைய அந்த அந்த இஃப்ராசாத்துகள் என்ன அதனுடைய சுரப்பிகள் வந்து பாக்டீரியாக்களை கொல்லுது. அப்போ அதனால அதை தெளிச்சா போதுமானது. இப்போ அந்த புரோஸ்டாட்டா வந்து பெண்ணுக்கு இல்லை தானே, அப்போ அதனால அது அந்த பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு ஆய்வு ஒன்று எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆக்களுடைய இச்சித்திகாது. பொதுவாக நான் இந்த விஞ்ஞான குர்ஆன் சொல்லும் விஞ்ஞான அற்புதம், ஹதீஸ் சொல்லும் விஞ்ஞான அற்புதம் என்று எல்லாம் சொல்கிறதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஆதரவான ஆக்கள் அல்ல. அதுக்கு நிறைய நியாயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இப்படி ஒவ்வொரு ஆக்களும் இந்த என்ன காரணம் என்று சொல்லி என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சட்டத்துக்கு வருவோம். இப்போ என்ன சட்டம் சொல்லுது? இப்போ நாங்கள் இங்கே பார்த்துருக்கிறோம் என்னென்னா, ஆணுடைய இந்த ஹதீஸில் 2 பகுதி இருக்குது. ஆண் குழந்தையாக இருந்தால் கழுக தேவையில்லை, தண்ணீரை தெளித்தால் போதுமானது. பெண் குழந்தையாக இருந்தால் கழுகவும். அப்போ முதல் துண்டுக்கு சஹியான ஹதீஸ்கள் ரிவாயத்து வந்திருக்கு. ஆண் குழந்தையுடைய சிறுநீரை என்ன செஞ்சால் சிறுநீர் மேல் தண்ணீரை தெளித்தால் போதுமானது என்று சஹியான ஹதீஸ்கள் 2 வந்திருக்கு. அதில் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் உம்மு கைஸ் பின்த் மிஹ்சன் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தண்ட மகன் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வராங்க. லம் யாக்குலு தாம், அவர் என்ன சாப்பாடல, அவர் சாப்பிடல. அப்போ கொண்டு வந்தோடனே ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தோடனே என்ன செஞ்சுட்டா, அவங்க அந்த அந்த பொடியன் வந்து அந்த அந்த ரசூலுல்லாஹ் அவங்க தன்னை மடியில் அந்த குழந்தைய வைக்கிறாங்க. ஃபபால அலா சௌபிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்தில் உடையில் அந்த பொடியன் யூரின் கழிச்சிருவாரு. ஃபதா பிமாயின், ரசூலுல்லாஹ் தண்ணியை வரைச்சி ஃபனலஹஹு தண்ணியை தெளித்தார்கள். வலம் யக்ஸிலுஹு கழுகவில்லை என்று என்ன அந்த ஹதீஸில் வந்திருக்கு. இன்னும் சில ரிவாயத்தில் ஃபலம் யஸித் அல் அலா அன் நலஹ பில்மா, சில ரிவாயத்தில் அப்படி வந்து. இன்னும் சில வேதத்தில் ஃபனலஹு அலா சௌபிஹி வலம் யக்ஸிலுஹு கஸ்லன், அப்படி இதாக போட்டு கழுகல்ல தண்ணியை தெளிச்சு விட்டாங்க என்று வந்து. அப்போ இது புகாரி முஸ்லிமில் வர ஹதீஸ். அடுத்த புகாரி முஸ்லிம் இன்னொரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான நபி யூதா பிஸ்ஸிபியான், என்ன செய்யறதுன்னா எல்லாரும் பரக்கத்து படுறதுக்காக வேண்டி அந்த ஒரு குழந்தைய ரசூலுல்லாஹ் கொண்டு வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து தஹ்னீக்னு சொல்கிற தேசா கடிச்சிட்டு அப்படி அதில் இதுகளில் வாயில் வைப்பாங்க. அப்போ அதில் ஃபவுத்திய பி சபியின் ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க. ஃபபால அலா சௌபி, ரசூலோட உடுப்பில் நெஞ்சிட்டாங்க அந்த தண்ணியை, அந்த சிறுநீரை கழிச்சிட்டாங்க. ஃபதா பிமாயின், தண்ணியை பழைப்பு ஃபாத்துபாஹு இயாவு, அந்த இடத்துல அப்படி தண்ணியை போட்டாங்க. வலம் யக்ஸிலுஹு, அதை என்ன செய்யவில்லை, கழுகவில்லை. இப்போ தான் பெம்பர் இருக்குது, அடுத்தது நெஃப்கின் எல்லாம் பாவிக்கிறாங்க நவீன காலம். இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லையே, சும்மா தான் என்ன பிள்ளைகளை கொண்டுட்டு போவாங்க. சாதாரண பெரிய ஆக்களுக்கு பெரிய உடுப்புகள் 1-2 உடுப்பு தான் வச்சுப்பாங்க. அதே போல் குழந்தைகளுக்கு பெருசாக இந்த முறை இந்த பெம்பர் முறையோ அல்லது நெஃப்கி முறையோ இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் கொண்டு வரக்குள்ள சும்மா தான் கொண்டு வருவாங்க. இனி அது அந்த குழந்தைய நெஞ்சிடும், பன்னீர் அடிச்சிடும், விளங்கு தானே. அப்போ இது இந்த விளங்குறம் என்ன என்றால் சஹீஹான, இப்போ அபுசம்ஹுடைய ஹதீஸில் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண் குழந்தையுடைய சிறுநீரகத்துக்கு என்ன சிறுநீரகம் கழித்தால் அதிலே தெளித்தால் போதுமானது என்கிறது புகாரி முஸ்லிமில் இந்த அபுசம்ஹுடைய ஹதீஸை தவிர யார் உம்மு கைஸ், அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் மூலமாக ஒரு ஊர்ஜிதமாகும். இப்போ அடுத்த ஜுஸியாக அடுப்போம் அபுசம்ஹுல், அதாவது பெண் குழந்தையாக இருந்தால் கழுகணுங்கிறது அதை ஆதரித்து ஒரு எத்தனை ஹதீஸ், ஒரு ரெண்டு ஹதீஸ் நினைஞ்சிருக்குது வந்திருக்குது. அது யார் என்றால் உம்முல் ஃபதுல் லுபாபா பின்துல் ஹாரிஸ், அவங்க என்ன ஆரம்பிக்கிற ஒரு ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸில் வந்து ஒரு காபூஸ் எங்கால் மஜ்ஹூரால் இருக்கிறது. அதே போல் முர்சலா ரசூலுல்லாஹ் சொல்லாமலும் நினைஞ்சிருக்கிறார், தௌரியார் அறிவிச்சிருக்கிறார். அதே போல் 2வது ஹதீஸ் வந்து உம்மு குருஸ்ங்கிற ஒரு சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் என்ன பவுலுல் குலாமி யும்தஹ் வ பவுலுல் ஜாரியா யுக்ஸல், ஆண் குழந்தை
சிறுநீர் கழித்தால் தெளிக்கப்பட வேண்டும், பெண் குழந்தை என்ன செய்யணும், கழுகப்பட வேணும் ஹதீஸ் அறிவிச்சியா. அப்போ இந்த ஹதீஸ்லையும் சிக்கல்கள் இருக்குது. ஏனென்றால் என்ன, இதில் அம்ரு இப்னு ஷுஐப் வந்துட்டு உம்மு குல்சூம் விட்டு ஹதீஸ் எடுத்ததாக வரலாறு இல்லை. அப்போ எனவே ஆண் குழந்தைய ரசூலுல்லாஹ் கொண்டு வரப்பட்டு அவங்க அதை தண்ணியை தெளித்ததாக ஊர்ஜிதமான ஹதீஸ்கள் இருக்கு. அபு சமூடைய ஹதீஸ் நாங்கள் படித்து கொண்டிருக்கிற அபு சமூ ரிவாயத்து லைவ் என்றாலும் இருக்குது. ஆனால் பெண்ணை கழுகணும் என்று சொல்லப்பட்ட அபு சம்ஹுக்குரிய வந்த ஹதீஸ் வந்து அபு சமுடைய ஹதீஸில் வார மாதிரி மற்ற ஹதீஸ்களில் வந்திருக்கு. அதுவும் எல்லாம் லைஃபானது, எல்லாம் லைஃபானது. அடுத்ததாக சாப்பிட்டு இருக்கப்படாங்கிற அந்த ஜியாதாவும் சர்ச்சைக்குரிய விஷயம், அதுவும் சரியானது. அப்போ எனவே ஷாஃபி இமாம் ஹதீஸ் அபு சம்ஹ் அடுத்து ஷாஃபி இமாமும் அடுத்தது அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாங்க பெண்ணுக்கு வந்து கழுவப்படணும், ஆணுக்கு தெளிக்கப்படணும். இமாம் அபு ஹனீஃபாவும் மாலிக்கும் சொல்கிறாங்க இல்லை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன செய்தாமல் கழுவப்படத்தான் வேண்டும் என்று இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் மாலிக்கும் சொல்கிறாங்க. அவங்க பிரிக்கல, சின்ன பிள்ளை வேறு என்ன ஆண் வேறு, ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பிரிக்கிறது. எல்லாரையும் கழுதாக வேண்டும். அவங்கள்ட்ட வந்து என்ன அந்த யூரினுங்கிற வகையே எல்லாமே நஜிஸ்தான், அதில் சின்ன ஆள் பெரிய ஆள் என்று வித்தியாசம் கிடையாது என்று என்ன சொல்கிறான். அப்போ இமாம் மாலிக் அதை சொல்லிட்டு இதில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறது தாய்மார் தானே. இப்போ தாய்மார் பிள்ளைய வச்சு கொண்டு இருக்கக்குள்ள யூரின் போனால் இப்போ ஒரே கழிக்கணுமா? இப்போ இப்போ இந்த காலத்தில் நான் சொல்கிற மாதிரி பெம்பர் போட்டிருப்பாங்க, சரி எங்கள் பெம்பர் போடாமலே இருப்பாங்க. அப்போ தாய்மார் தான் நாங்கள் உடம்புல வாட்டரும் என்று சொன்னால், அல்லது பெம்பர் நிரம்பி அல்லது நெஃப்கின் வந்து என்ன செஞ்சு அதுவும் கூடி அதில் உள்ள யூரினும் உடம்புல பட்டால் கழுகி கொண்டிருக்கிறது ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. உலக அல் மஷக்கத்து தஜ்லிப் தைசீர், கஷ்டம் கொண்டு வந்தால் லேசாய்க்கும். இப்போ அது என்னமோ இமாம் மாலிக் உணர்ந்து சொல்கிறாங்க, இல்லை அதை பார்த்து கழுகிக்கணும். அம்மல் உம்மு ஃபஹப்பு இலையே அங்கே கூனலஹா சவுபுன் சிவா சவுபிஹா. அப்போ அவர் சொல்கிறாங்க பால் கொடுக்குறதுக்குன்னு போகிற உடுப்புன்னு வச்சுக்கோணும், அந்த உடுப்பை போட்டு தான் பால் கொடுக்கணும். அப்போ அதில் யூரின் போனால் அப்போ என்ன செய்யணும், கலட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்கள் சமைக்கக்குள்ள உடுப்பெல்லாம் இருக்காங்களே, இப்போ அது மாதிரி மாலிக்குமா சொல்கிறாங்க, இல்லை என்ன செய்யணும்னாங்க, நீங்கள் பால் கொடுக்க போகிறீங்களா ஒழுங்கான உடுப்பு அதுக்கு உடுப்புண்டு வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி சொன்னால் இப்போ அங்கே சஹியான ஹதீஸ் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் அவங்க இணைஞ்சிக்கிறாங்க, பவுலு சபியை இணைஞ்சிக்கிறாங்க, கழுகாம தெளிச்சிக்காங்களேன்னு சொல்லி. அதுக்கு ஹனஃபியாக்கள் சொல்கிற காரணம் என்ன என்றால், அவங்கள்ட்ட ஒரு காயிதா ஒன்று இருக்குது. ஹதீஸ் மஷ்ஹூர் ஒன்று வந்து அதுக்கு ஹதீஸ் கரீப் ஒன்று வந்து என்ன செய்யும் என்றால், முரண்படும் என்றால் மஷ்ஹூரத்தான் எடுக்கணும், கரீபை விடுவோம். இவங்க மஷ்ஹூர் என்று சொல்கிறது ஏதென்றால் முஸ்தலஹ் ஹதீஸில் கரீப் என்ற ஒரு ஆள் அறிவித்தது, மஷ்ஹூர் என்றால் 3 பேருக்கு அறிவிக்கிற அந்த இஸ்லாஹில் அல்ல. சுன்னா மஷ்ஹூரா பல ஹதீஸ்களில் வார ஒரு விஷயம், அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து இதுக்கு முரண்படுது, 2 ஹதீஸ் வந்து முரண்படுது என்றால் அப்போ அது கரீபா. அப்போ கரீபை விட்டுட்டு நீ செய்யணும், மஷ்ஹூர் எடுக்கணும்ங்கிறது ஹனஃபி மதுஹப்கள்கிட்ட உள்ள காயிதாக்கள்ல உள்ளது. அவங்கள்ட்ட நிறைய கவாயிதுகள் இருக்குது ஹதீஸ்களை அவங்க விடுறதுக்கு. خبر الواحد فيما تعم به البلوى، خبر الواحد فيما خالف الإجماع، خبر الواحد فيما خالف القرآن، خبر الواحد فيما تعم به البلوى، خبر الواحد فيما خالف الوصول. அப்படியாக அவங்கள்ட்ட அதில் ஒன்று தான் خبر الواحد فيما خالف المشهور. இப்போ அதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அபு சமுடைய ஹதீஸ், அடுத்தது யார் அந்த உம்மு கைஸுடைய ஹதீஸ், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, வந்து ஹதீஸ் எல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் கரீபான ஹதீஸ்கள் மஷ்ஹூர் என்று சொல்லி கொஞ்சம் ஹதீஸ்களை கொண்டு வராங்க. 3-4 ஹதீஸ்களை கொண்டு வந்து சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்களில் வந்து பவுலு சகீர் பவுலுல் கபீர் என்று பிரிக்க இல்லை, இது சின்ன பிள்ளை என்று, எனவே இதான் மஷ்ஹூர் என்று சொல்கிறாங்க அவங்கள இது. ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கணும்னா அவங்க கொண்டு வந்த அந்த ஹதீஸ் மஷ்ஹூர்னு சொல்ல ஹதீஸ் அவ்வளோ லைஃபான ஹதீஸ்.
இப்போ நாங்கள் சொல்கிற ஹதீஸ் ஒரு பெண்ட ஒரு ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீருக்கு தண்ணியை தெளிக்கிறதுங்கிறது புகாரி முஸ்லிம் வர சரியான ஹதீஸ். அப்போ இவங்க நினைச்சிட்டாங்கன்னா அக்கசுல் ஆயா தானே. அப்படி நிறைய ஹனபியாக்கள்கிட்ட சர்ச்சைகள் இருக்குது. அப்போ இது ஷாஃபி ஹனீஃபி மதுஹபுக்காராக்கள்ன்ற இது. அப்போ இன்னொரு கருத்து இன்னொரு விடயம் சொல்கிறாங்க என்ன என்றால், ரெண்டு ஜவாபி ஒரு ஜவாபி ரெண்டாவது ஜவாபி சொல்கிறாங்க. அது அந்த தெளிக்கிறேன் சொல்ல அல்ல ரஷ் அந்நலஹ் என்கிற சொல்ல அது கழுகுறதுக்கும் பாவிக்கிற அரபு பாஷையில் அதை கொண்டு வந்துட்டு கழுகுற பாவிக்கணும்னு சில உதாரணங்களை அவங்க என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து. அப்போ யுரஷுங்கிறதும் என்ன கழுகுறான். அப்போ கழுகுறனையும் பிரித்து சொல்லுவோம். அப்போ சஹியான ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க. சஹியான ஹதீஸைக்கு இப்போ அதில் ரசூலுல்லா நலஹஹுங்கிற வந்தால் அப்போ அதை சொல்கிறாங்க அதை கசலஹுன்னு. ஆனால் வலம் யக்ஸிலு ஒன்று வந்திருக்க மாத்திரைவாய். அப்போ அது அவங்களோட தாவீருக்கு முரணாக. அப்போ அது ரசூலுல்லா அவங்க அது செய்யலை, கழுகல்ல தெளிச்சது தான். சரி, இது இவ்வளோ யார் விட ஹனீஃபிக்காராக்கள விட மாலிகி மதுஹபுக்காராக்கள விட என்ன என்றால் அவங்க சொல்கிறாங்க அந்த ரெண்டு விஷயமா ஓட்ட அந்த சாப்பிடலைங்கிறது வாரது வந்துக்கிட்டு அது ஹுக்குமுக்குரிய இல்லத்தா இல்லை. அது அந்த டைமுக்குள்ள அந்த புல்ல அந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த புல்ல வந்து என்ன செய்யலை, சாப்பிடலை. ஒரு அது சாப்பிடாத வச்சு சட்டம் அங்கே செய்யலை, அமைக்கப்படலை என்று அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரிவாயத்தா என்ன செய்கிறாங்கன்னா அபு யாலாவில் வந்த ஒரு ஹதீஸ் ஒரு ரிவாயத்து ஆதாரமாக சொல்கிறாங்க. பவுலுல் ஜாரியத்து யுக்ஸலு கஸ்லன் தாய்மத் அம்லம் தத்தாம், சாப்பிட்டாலும் சாப்பிடாடி பிரிச்சு வருது சாப்பிட்டேன்னு. அப்போ அதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸ் வந்து முபாரக் முன் ஃபுதாலாங்கிற சினாது இல்லைங்களா, அது வாய்ப்பு. அதோட ஹசன் அலி அல்லாத்துன்னு முசலமாவிட்ட ஹதீஸுக்கு இருக்கல. இன்னொரு தாவியில் ஒன்று செய்கிறாங்க, அந்த கழுகல்ல என்றால் அந்த முறுக்கல்ல தண்ணியை தொளிச்சு போட்டு முறுக்கல்ல அப்படி ஒரு தாவீல் உண்டு கொடுக்க. அந்த தாவீல் எல்லாம் என்ன பாயிதியா. அப்போ ஹனீஃபி மதுஹப் நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா பவுலுகளும் பவுலுல் கபீர் பவுலுல் சகீர் சின்ன பிள்ளை பெரியாக்கள் எல்லாருடைய இருந்ததுக்கு அவங்க கிட்டத்தட்ட அம்மார் இப்னு யாஸுடைய ஹதீஸ் இன்னமா நக்ஸ தக்ஸிலு சௌபக்க மினல் பவுல். அப்போ அதில் பிரித்து வரல, அது அம்மார் இப்னு அந்த ஹதீஸ் லைஃப் அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் லைஃப்ங்கிறது. இன்னொன்று தனஸ்ஸஹு மினல் பவுல் என்ன சிறுநீரிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், அதிலையும் பிரிக்கல. அடுத்ததாக அபூ ஹுரைரா ஹதீஸ் வந்து இஸ்தன்ஸிஹு மினல் பவுல், அதுவும் யூரினில் தவிர்த்து கொள்ளுங்க. அப்போ அதில் பவுலுல் கபீர் பவுலுல் சகீர் வந்து பிரிக்கலைன்னு அவங்க ஆதாரமாக சொல்கிறாங்க. அதே போல யார் இப்னு அப்பாஸோட ஹதீஸ்லையும் ஃபஸ்தன்ஸிஹு மினல் பவுல் என்று வந்திருக்கு. இதெல்லாம் லைஃபான ஹதீஸ், இதெல்லாம் லைஃபான ஹதீஸ். அப்போ ரெண்டு மதுஹப் பார்த்தோம். இமாம் ஷாஃபியும் அஹ்மதுன்னு சொல்கிறாங்க ஆண் குழந்தை சிறுநீர் வந்து தண்ணி தெளித்து சுத்தப்படுத்தப்படும், பெண் குழந்தையின் சிறுநீர் வந்து கழுகித்தான் சுத்தப்படுத்தணும். இது இமாம் ஷாஃபி அஹ்மதுன்னு சொல்கிறது. இமாம் மாலிக்கும் அபு ஹனீஃபாவும் சொல்கிறாங்க இல்லை, அது சின்ன பிள்ளையோ ஆம்பிள்ளையோ பொம்பளையோ எல்லா நஜிஸும் எல்லாம் நஜிஸ் தான், எல்லாத்தையும் கழுகத்தான் வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஹனஃபிக்காராக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த புகாரி முஸ்லிம் வந்து ஹதீஸ் வந்து கரீப் வந்து மஷ்ஹூர் வந்துக்கிட்டு அப்படி எல்லாம் பவுலும் கழுகணும் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காட்டுரபி வந்து பள்ளியில் என்ன செஞ்சு ஒரு நாட்டுரபி வந்து பள்ளியில் வந்து யூரின் போய் அதை கழுக சொன்னதை ஆதாரமாக கொள்றதில்ல. ஏனென்றால் அந்த ஆராபி வந்து பெரிய ஆள் தானே, இப்போ சர்ச்சைக்குரிய விஷயம் சின்ன ஆளுக்குரிய சட்டம். அதனால தான் அவங்க இந்த ஹதீஸை எல்லாம் என்ன ஆதாரமாக கொள்கிறாங்க. அப்போ இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, ஹனீஃபி மதுஹப் விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி அது மஷ்ஹூருக்கும் முரணாக கரீப் வந்திருக்கிறது. ஆனால் புகாரி முஸ்லிம் ஹதீஸ் வந்து சஹீஹானது. அவங்க மஷ்ஹூர்னு சொல்கிற ரிவாயத்தெல்லாம் என்ன லைஃபானது. அடுத்த மாலிக் இமாம் அவரை சொல்கிறாங்க, மாலிக் மதுஹபை சேர்ந்த ஆக்காராக்கள் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் என்ன அந்த கழுகுறை என்று சொன்னால் என்ன அந்த தெளிச்சை என்று சொன்னால் அந்த புளியல்ல வலம் யாசுருஹு வலம் யாருக்குஹு இந்த புளியல்ல தண்ணியை போட்டு கழுகுனாங்க. ஆனால் அதை புளியல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு தாவீராண்ட கொடுக்காங்க. மூணாவது மதுஹப் ஒன்று இருக்குது, இப்ராஹிம் நஹை அவுசாயி. அது மாலிக் இமாமுடைய ஒரு கருத்தான்னு சொல்லப்படுது, ஷாஃபி இமாமுடைய கருத்தாவும் ஹிகாயத்து சொல்லப்படுது. என்ன ரெண்டு பேருடைய சிறுநீரும் தெளிக்கப்படும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன செய்யப்படும் தெளிக்கப்படும்.
இந்த மூணாவது கருத்து தான் ராஜிஹானது. இந்த மூணாவது கருத்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன கழுக வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேருடைய சிறுநீரகத்தையும் தண்ணியை தெளிச்சுட்டா போதுமானது. அது காரணம் என்ன? ஆண் குழந்தை பெண் குழந்தை பிரிச்சுக்கிற ஹதீஸ் எல்லாம் வாய்ப்பானது. அடுத்து ஹனஃபி மதஹ்புக்காராக்கள் கொடுத்த அந்த தாவீலாத் எல்லாம் என்ன பலீனமானது. அது மாலிக் மதஹ்புக்காராக்கள் அது என்ன தெளிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன புளியல்ல, என்ன செய்யல, புளிந்து என்ன செய்யவில்லை, கழுகவில்லை என்ற வழக்கம் இதெல்லாம் பாய்தான். அப்படி ராஜிஹான சொல் என்ன இந்த மசாலாவில் நாங்கள் இப்ராஹிம் நகையும் அவுசாயும் அதில் மாலிக் இமாம் ஷாஃபின்னு சொன்னதான் 2 பேரையும் என்ன பவுலுல் குலாம் பவுலுல் ஜாரியா எல்லாரையும் என்ன செய்யப்படும். இதுதான் ராஜிஹான சொல். நான் காரணம் சொன்னேன், அந்த அபுசமுடைய ஹதீஸ் லைஃப், அதில் மானால வந்த ஹதீஸ் லைஃப். புகாரியில் வந்திருக்கு என்னது, ஆண் குழந்தைன்னு வந்திருக்குது. அந்த ஆண் குழந்தையிலேருந்து நாங்கள் என்ன செய்வோம், பெண் குழந்தைய கியாஸ் எடுப்போம். ஆண் குழந்தைக்கு எப்படி வந்தால் என்ன தெளிக்கணுமோ அதே மாதிரி பெண் குழந்தையை நாங்கள் கியாஸ் பிடிப்போம். ஒழுங்கு தானே, கியாஸ் பிடிப்போம். அந்த பிரிக்க மாட்டோம், ஆண் பெண்ணு பிரிக்க மாட்டோம். அது வந்து ஹதீஸ் எல்லாம் வாய்ப்பு. அப்போ எனவே ஆணுக்கும் பெண்ணுக்குரிய சட்டம், ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்குரிய சட்டம் ஒன்று தான். 2 பேருடைய சிறுநீரம் என்ன செய்யப்படும், தண்ணீரை தெளித்து கலந்தால் போதுமானது. வல்லாஹு ஆலம். வபில்லாஹி தௌஃபீக்.